ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போது டைம் 7:45. பட் என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் நான் எங்கே இருக்கிறேன்னு. தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்காக இங்கேருந்து வீடியோ போடுறேன்னா, ஒரு சின்ன ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ தான். வீட்டில் ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணுறவங்க, என்ன மாதிரி ஃபேமிலியில் அதாவது கிச்சன் ஒர்க்கு, ஹோம் க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணுறவங்க, உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் கண்டினியூஸாக கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணி எனக்கு கால் ரொம்ப வலி வந்துருச்சு. ஒரு 2-3 நாளாக இருந்துச்சு. பட்டு இன்றைக்கி என்னால் பேர் பண்ணவே முடியல. ஸோ இந்த ஏஜில் இதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம பாட்டிமார்களுக்கு வரக்கூடிய வழியெல்லாம் எனக்கு இப்போ வருது. பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஆல்சோ. ஸோ நான் ப்ளேம் பண்ணலை. எதுக்காக சொல்ல வரேன்னா, சின்னதாக உங்கள் உடம்பு ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது, தலைவலியோ காய்ச்சலோ கால் வலியோ, அதுக்கேற்ற ஹோம் ரெமெடி அப்போதைக்கு பண்ணுங்கள். சிவியர் விஷயத்துக்கு நான் சொல்லலை, ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துக்கு சொல்லலை, ஜஸ்ட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கல் உப்பு போட்டு சுடு தண்ணியில் காலை நல்லா முக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் கால் வைக்கும்போதே அவ்வளோ சுகமாக பெயின் ரிலீஃப் ஆகுறது நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ ஹெல்த் ரொம்ப முக்கியம். வீட்டில் உள்ளவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறேன்னு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் லாஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டப்பில் ஆக்சுவலாக உப்பு கரைஞ்சிருச்சு. ஸோ சுடுதண்ணி போட்டு காலை முக்கி வச்சிட்ருக்கேன். அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. எனக்கு சின்னதாக ஒரு தலைவலி வந்தால் கூட ஆவி பிடிச்சிருவேன், கற்பூரமும் மஞ்சள் பொடியும் போட்டு. ஸோ அப்பப்போ நான் ரிலீஃப் தேடிப்பேன். ஸோ பெருசாக ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாது. ரொம்ப பேக் பெயினாக இருக்குன்னா தலகாணி முதுகு பின்னாடி வச்சு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிருவேன், நல்லா ரிலீஃப் ஆயிரும். ஸோ அசால்ட்டாக விட்டுறாதீங்க, அப்போ பண்ணிக்கலான்னு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரிய ப்ராப்ளம் கொண்டு வரும். ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பெயினை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க, ஓகேவா? டாட்டா.